பிரேஸ் தி லார்ட். மரியே வாழ்க. தந்தை மகன் தூயாவின் பேராலே ஆமேன். மனம் மாறுங்கள், ஏனெனில் விண்ணரசு அண்மையில் உள்ளது. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக என் பிரியமான சகோதர சகோதரிகளை, தாய் தந்தரே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா முதல் வீடியோவோட 2வது பகுதி. அதாவது முதல் வீடியோவில் நம்ம திருமுழுக்கு என்றால் என்ன, ஏன் பெற வேண்டும் அப்படிங்கிறத குறித்து நம்ம பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, திருமுழுக்கு எத்தனை வகைப்படும், எது சிறந்த திருமுழுக்கு, திருமுழுக்கு எத்தனை வகைப்படும், முதல்ல அரை குதித்து பார்ப்போம். திருமுழுக்கு நம்ம பார்த்திங்கன்னா தண்ணியால் திருமுழுக்கு பெறுகிறோம். இதுதான் நம்மளுக்கு தெரிந்த ஒரு விஷயம். அது சபைகளுக்கு சபை மாறுபடும் இல்லையா? ஆனால் பார்த்திங்கன்னா நம்ம தண்ணியால் திருமுழுக்கு பெறுறோம். சரி, இந்த திருமுழுக்கு 3 வகைப்படும்னு பைபிளில் இருக்குது. 3 திருமுழுக்கு இருக்குது. ஆனால் 3 திருமுழுக்கு உண்டு. முதலாவது தண்ணீரால் திருமுழுக்கு வாங்கிறது, 2வது பரிசுத்த ஆவியால் திருமுழுக்கு வாங்கிறது, 3வது இரத்தத்தினால திருமுழுக்கு வாங்கிறது. இந்த 3 காரியமும் பைபிளில் எங்கெங்கே இருக்குது அப்படின்னா, தண்ணியால் திருமுழுக்கு வாங்கிறது மத்தேயு 28:19 சொல்லப்படுறது போல், எல்லாரையும் உலகம் சென்று படைப்பெருக்களை செய்தியை பறைசாற்றுங்கள், தந்தை மகன் தூயாவின் பேரால் திருமுழுக்கு கொடுங்கள் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கட்டளை கொடுக்குறார் இல்லையா? இது தண்ணியால் பெறப்படுற திருமுழுக்கு கட்டாயம். 2வது பரிசுத்த ஆவியால் திருமுழுக்கு பெறுறது. இது எங்கே கொடுக்கப்படுது அப்படின்னா, யோவான் நற்செய்தியில் நிக்கோதேமுக்கிட்ட சொல்லும்போது, ஒருவன் தண்ணீராலும் தூய ஆவியாலும் பிறந்தாலன்றி விண்ணரசுக்குள் நுழைய முடியாது அப்படின்னு தெளிவாக சொல்லிடுறார். இப்போ தண்ணியால் திருமுழுக்கு பெற்றுட்டோம், பரிசுத்த ஆவியால் திருமுழுக்கு பெறுறது ரொம்ப கட்டாயம். இதை குறித்து நம்ம முன்னாடியே ஏற்கனவே பரிசுத்த ஆவிக்குள்ளாக ஜெபிப்பது எப்படி அப்படிங்கிற ஒரு வீடியோ 3 பார்ட் போட்டிருக்கிறோம். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா அது எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். பரிசுத்த ஆவியால் நம்ம திருமுழுக்கு வாங்கிறது, நம்ம என்ன பண்ணுறோம், பெந்தகோஸ்தே நாளில் பரிசுத்த ஆவியால் சீடர்களை எல்லாரும் திருமுழுக்கு வாங்கினாங்க. இன்றைக்கி நம்மளும் என்ன பண்ணுறோம், பரிசுத்த ஆவிக்குள்ளாக நம்ம அந்நிய பாஷையை பெறும்போது திருமுழுக்கு பெறுகிறோம். இது 2வது காரியம். இந்த 3வது காரியம் உங்களுக்கு புதுசாக இருக்கும். என்னன்னு கேட்டிங்கன்னா, மார்க் நற்செய்தி 10வது அதிகாரம் 38வது வசனம். அதாவது முதல்லேருந்தே நம்ம உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த செபதேவின் மக்கள், அதாவது யாக்கோபும் யோவானும் என்ன பண்ணுறாங்க, இயேசு கிறிஸ்துக்கிட்ட போயிட்டு, நான் அவங்க என்ன பண்ணணும், உங்களோட வலப்பக்கத்தில் ஒருத்தரும் இடப்பக்கத்தில் ஒருத்தரும் உட்காரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு, நீங்கள் என்ன கேட்கிறீர்கள் என உங்களுக்கு தெரியவில்லை, நான் குடிக்கும் துன்ப கிண்ணத்தில் உங்களால் குடிக்க இயலுமா, நான் பெறும் திருமுழுக்கை உங்களால் பெற இயலுமா என்று கேட்டார். இந்த இடத்துல திருமுழுக்குங்கிறது முழுக்குன்னு சொல்லி சில வசனங்களில் வரும். நான் பெரும் முழுக்கை உங்களால் பெறவில்லை, எல்லாம் ஒன்று தான். அப்போ பார்த்தீங்கன்னா இது எந்த விஷயத்தை குறிப்பிடப்படுது, நான் பெரும் நான் குடிக்கும் துன்ப கிண்ணத்தில் உங்களால் குடிக்க இயலுமா எங்கே சொல்லப்படுது, அந்த கெட்சமனி தோட்டத்தில் அந்த இரத்த வேர்வை இருக்கும்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிதாவை பார்த்து என்ன சொல்கிறாரு, தந்தையே உமக்கு சித்தமானால் இந்த துன்பக்கில்லம் என்னை விட்டு அகலட்டும் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா? இங்கே அதை தான் சொல்கிறார். அதே போல் நான் பெரும் திருமுழுக்கை உங்களால் பெற இயலுமா, ஏற்கனவே திருமுழுக்கு வாங்கிட்டார் அவர், திருமுழுக்கு வாங்கிட்டார். இங்கே என்ன திருமுழுக்கை குறிப்பிடுறாரு, தான் ரத்தத்தில் நனைஞ்சி திருமுழுக்க வாங்க போகிறாரு இல்லையா சிலுவையில், அந்த கொடூரமான பாடுகளை இன்னைக்கு சொல்கிறார். இந்த 3வது திருமுழுக்கு இருக்குது பாருங்கள், அது நம்ம விரும்பி ஜெபிச்சு கேட்டால், ஆண்டவர் விருப்பப்பட்டால் தான் நம்மளுக்கு அதை அந்த தகுதி நம்மளுக்கு கிடைக்கும். மறைசாட்சியாக சாவறதுன்னா நம்ம போய் தலையை நீட்டி வெட்டுப்பட்டு சாவறதுக்கு பேர் மறைசாட்சி கிடையாது. நாம் அறிவித்து நாம் வேறு வழி இல்லாமல் நம்மளை மறைசாட்சி சாவு கிடைக்குது பாருங்கள்,
அந்த மறைசாட்சி சாபங்கிறது ஆண்டவருக்கு கொடுக்குற ஒரு கொடுப்பினை, அது ஒரு பேர். அதுக்காண்டி உங்களுக்கு கிடைக்காதுன்னு சொல்லலை. நீங்கள் அதெல்லாம் ஆசைப்பட்டீங்கன்னா, ஆண்டவர்கிட்ட கேட்டிங்கன்னா, அவர் விருப்பப்பட்டார்னா கொடுப்பார். அப்படி தான் மறைசாட்சிகளை செத்தவங்க எல்லாருமே இந்த 3வது திருமுழுக்கை வாங்கினவர்கள். சரி, இப்போ இந்த 3 திருமுழுக்க வகைகளை பற்றி நம்ம பார்த்தோம் இல்லையா? இப்போ இப்போ வந்து ஒரு கான்செப்டை பற்றி பேச வேண்டியிருக்கு. அதனால் இப்போ இந்த 2வது கேள்வி, எது சிறந்த திருமுழுக்கு? எது சிறந்த திருமுழுக்குன்னா, திருமுழுக்குனாலே சிறப்பு தான். அதில் என்ன, எது சிறந்த திருமுழுக்கு? ஏன்னா இதை பற்றி நம்ம ஏன் பேச வேண்டியிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில பேர் என்ன சொல்கிறாங்க, மூழ்கி எழுந்திரிச்சா தான் திருமுழுக்கு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே மூழ்கி தான் எழுந்திரிச்சார், அதனால் மூழ்கி எழுதியிருக்கணும் இப்படிலாம் சொல்லி என்ன பண்ணுறாங்க, குழப்புறாங்க இல்லையா? எல்லா மக்களுக்கும் தான் பேசுகிறேன் நான், ஒரு சார்பான மக்களுக்கு இல்லை. எல்லாருமே விளங்கிக்கோங்க. சத்தியத்தை சத்தியமாய் உணருங்கள். சத்தியத்தை அறிகிற அறிவு ஆவி உங்கள்கிட்ட இருக்கணும். புரியுதுங்களா? அதுக்கு தான் நான் வந்து இந்த விஷயத்தை சொல்கிறோம், இந்த விஷயத்தை பற்றி பேசுகிறோம். ஒருத்தர் சொல்கிறத வச்சு நம்ம என்ன பண்ணக்கூடாது, எந்த முடிவுக்குமே வர முடியாது. சத்தியம் என்ன சொல்லுது, ஏசப்பா என்ன சொல்கிறது, நல்லா கவனிங்க. ஏசு கிறிஸ்து உங்கள்கிட்ட என்ன சொல்கிறாரு, அதை மட்டும் நம்ம வந்து பார்க்கணும். பார்த்தீங்க அப்படின்னா, திருமுழுக்கு எப்படி வாங்கிறது, மூழ்கி எழுந்திருக்கிறதா, இல்லை தெளிக்கப்படுறதா, இல்லைங்க ஆவிக்குள்ளே எடுக்கிறதா, எது சிறந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கோங்க. அதை தான் நானும் சொல்ல வரேன். நீங்கள் மூழ்கி எழுந்திருப்பீங்களோ, தெளிக்கப்படுவீர்களோ, இல்லை எப்படியோ, என்ன கான்செப்ட் அப்படின்னா, ஆனால் கண்டிப்பாக வந்து தண்ணீர் வேணுங்க. தண்ணீர் இல்லாமல் ஞானஸ்நானம் பெறுவது வந்து கூடாத காரியம். தண்ணீர் வேணும். என்ன காரியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருமுழுக்கு எந்த பெயரால் நீங்கள் பெறுறீங்க அப்படிங்கிறது தான் இங்கே வந்து கான்செப்ட் ஒழிய, நீங்கள் மூழ்கி எழுந்திரிச்சிங்களா, தெளித்து எழுந்திரிச்சிங்களா, தெளிக்கப்பட்டீர்களா, அது வந்து கான்செப்ட் கிடையாது. இப்போ இயேசு கிறிஸ்து மூழ்கி எழுந்திரிச்சார், சரியா? எபேசில் வந்து பவுல் என்ன செய்கிறாரு, எபேசில் அதாவது வந்து பார்த்திங்கன்னா திருத்தூதர் பணிகள் 19வது அதிகாரத்தில் எபேசில் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வேணால் போய் படித்து பாருங்கள். அப்போல்லோ வந்துட்டு போவார். என்ன பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் வந்து மலைப்பாங்கான பகுதி வழியாக எபேஸுக்கு வந்து பவுல் வருவார். அப்போ அந்த ஜனங்கள்கிட்ட கேட்பார், நீங்கள் வந்து திருமுழுக்கு பெறும்போது பரிசுத்தாவியால் நீங்கள் வந்து நிரப்பு பார்த்தீங்களா அப்படின்னு கேட்கும்போது அவங்க என்ன சொல்லுவாங்க, பரிசுத்தாவின்னு ஒன்று இருக்குன்னு கூட எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவர் கேட்பார், அப்போ நீங்கள் எந்த திருமுழுக்கை பெற்றீர்கள் அப்படின்னு கேட்கும்போது, நல்லா கவனிங்க, எந்த திருமுழுக்கை பெற்றீர்கள் கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் யோவான் கொடுத்த திருமுழுக்கை பெற்றோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்தீங்கன்னா எந்த திருமுழுக்கை பெற்றீர்கள்னு கேட்குறாரு. அவங்க வந்து யோவான் கொடுத்த திருமுழுக்கை பெற்றோன்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன சொல்கிறார் பவுல், யோவான் மனம் மாறிய மக்களுக்கு திருமுழுக்கு கொடுத்து தமக்கு பின் வரும் இயேசுவிடம் நம்பிக்கை கொள்ளுமாறு கூறினார். சரியா? அப்போ இங்கே வந்து இந்த மூழ்கி எழுந்திருக்கிறதெல்லாம் கான்செப்ட் இல்லை. யோவான் கொடுத்த திருமுழுக்கு மூழ்கி எழுந்திருக்கிறது. இயேசு கிறிஸ்து கொடுத்த திருமுழுக்கு எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தண்ணீர் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து மூழ்கி எழுந்திரிங்கப்பா, அது உங்களுடைய விஷயம். ஆனால் திருமுழுக்குங்கிறது இயேசு கிறிஸ்துவிடம் நம்பிக்கை கொள்றதோடைய அடையாளம் தான். ஏன்னு கேட்டால் பேதுருவில் வந்து 1 பேதுரு 3:21 என்ன தெரியுமா சொல்லுது, திருமுழுக்கு உடலின் அழுக்கை போக்கும் செயல் அல்ல அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டார். அது குற்றமற்ற மனச்சான்றுடன் கடவுளுக்கு தரும் வாக்குறுதி ஆகும். அப்போ இதில் என்ன ஆகுது, பாவம் இல்லாத குற்றம் இல்லாத மனசாட்சியோட சுத்தமான இருதயத்தோட கடவுளுக்கு நம்ம கொடுக்குற ஒரு உடன்படிக்கை அது.
அது ஒரு உடன்படிக்கை. திருமுழுக்கின் வழியாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க? கடவுளோட உடன்படிக்கை செய்கிறீங்க. இன்றைக்கி நான் வந்து இயேசு கிறிஸ்துவே, நான் இன்றைக்கி உங்களோட பிள்ளை, இனிமேல் நான் இந்த உலகத்தில் உங்களோட பிள்ளையாக வாழ்வேன், எங்களுடைய சந்ததி கிடையாது, இனிமேல் வந்து நான் உங்களுடைய சந்ததியில் இணைக்கப்படுறேன், இதுதான் நம்ம உடன்படிக்கை பண்ணுறோம். இனிமேல் நான் உங்களோடய இருப்பேன், நான் எங்கேயும் போக மாட்டேன், வாழ்விலும் சாவிலும் கஷ்டத்திலும் எல்லாத்துலேயுமே இன்பத்திலும் நான் உங்களோடய இருப்பேன்னு சொல்லி நம்ம இந்த கல்யாணத்தில் வாக்குறுதி கொடுக்குறாங்க தெரியுமா? மணமகனும் மணப்பெண்ணும் கொடுப்பாங்க. அந்த மாரி இயேசு கிறிஸ்துக்கிட்ட நம்ம என்ன பண்ணுறோம்? ஒரு வாக்குறுதி கொடுக்குறோம். இனிமேல் நான் உங்கள் பிள்ளையாக இருப்பேன், இனிமேல் நான் எங்கேயும் போக மாட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லி அவர் நம்ம அப்பாவை தேர்ந்தெடுத்துக்கிற நிகழ்வு தான் திருமுழுக்கு. இதனால் வந்து நம்ம முழுகி எழுந்திருக்கிறோமா தெளித்து எழுந்திருக்கிறோமா அப்படிங்கிறது முக்கியம் இல்லை. நல்லா கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா, திருத்தூதர் பணிகள் 1 அதிகாரத்தில் என்ன சொல்லப்படுது அப்படின்னா, திருத்தூதர் பணிகள் 2வது அதிகாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மக்கள் எல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பெந்தகோஸ்தே நாளில் வந்து பரிசுத்தாவி வாங்கினதுக்கப்புறம் இவங்கெல்லாம் வந்து நரம்பை குடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது பேதுரு எழுந்திரிச்சு என்ன பண்ணுவாங்க, இன்னைக்கு காலையில் மணி 9 கூட ஆகலை, நாங்கள் வந்து பரிசுத்தாவில் ஆட்கொள்ளப்பட்டிருக்கோம்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவ வந்து நீங்கள் வந்து காட்டி கொடுத்து நீங்கள் வந்து பாவம் செஞ்சிட்டீங்க, இருந்தாலும் மனம் மாறி வாங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கும்போது, இப்படி சொல்லும்போது அவங்க எல்லாமே உள்ளம் குத்தப்பட்டு மனம் மாறுறாங்க. அங்கே திருமுழுக்கு பெறுகிறாங்க. அங்கே திருமுழுக்கு பெறுகிறவரின் எண்ணிக்கை எத்தனை தெரியுங்களா? 3000 பேர். அந்த 3000 பேரும் என்ன எங்கே போய் ஆற்றுல மூழ்கி எழுந்திரிச்சாங்கன்னு நினைக்கிறீங்களா? எல்லாமே தெளிக்கப்பட்டது தான். எல்லாமே இயேசு கிறிஸ்துவின் பெயரால் தெளிக்கப்பட்டது தான். இன்றைக்கி நம்ம திருப்பலியில் வந்து அந்த திருமுழுக்கின் அவங்க செஞ்ச அதே நினைவை தான் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ ஃபாதர் என்ன பண்ணுறாரு, தெளிச்சுட்டு போகிறாரு. ஈசோப்பில் எடுத்து என்ன பண்ணுறாங்க, தெளிச்சுட்டு போகிறாங்க. அதே இன்னொரு காரியமும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், பவுல் சீலாவையும் கழுமரத்தில் கட்டி வச்சு அடிக்கும்போது, அவங்க சிறையில் ஜெபிக்கும் போது, விளக்குகளெல்லாம் அருந்து விழும்போது, அந்த காவலர் என்ன பண்ணுறாரு, அவர் வீட்டுக்கு கூப்பிட்டு போய் அந்த வீட்டில் உள்ள எல்லாருமே வந்து ரட்சிக்கப்படுறாங்க. அங்கே எல்லாருமே திருமுழுக்கு வாங்குறாங்க. அந்த நேரத்தில், அந்த நைட்டு நேரத்தில் போய் உங்களுக்கு ஆற்று தேடிக்கிட்டு போனாங்கன்னு நினைக்கிறீங்களா? குளத்தை தேடிட்டு போனாங்களா? இஸ்ரேலில் அந்த வீட்டில் இருந்த தண்ணியை எடுத்து இயேசு கிறிஸ்துவின் பெயரால் திருமுழுக்கு கொடுத்தாரு பவுல். நல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, விடாப்பிடிவாதமாக கடினமான இருதயத்தோடு இருக்காதீங்க. என்னென்னா, திருமுழுக்குங்கிறது இயேசு கிறிஸ்துவின் பெயரால் இயேசு கிறிஸ்துவுக்கு நம்ம கொடுக்குற ஒரு வாக்குறுதி, ஒரு உடன்படிக்கை. அவரோடு நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு உடன்படிக்கை செஞ்சுக்கிறோம். இதுதான் வந்து திருமுழுக்கு. அதனால் என்ன பண்ணுங்கள், திருமுழுக்குங்கிறத இப்போ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த முழுகி எழுந்திருக்கிறதோ தெளித்து எழுந்திருக்கிறதோ கிடையாது. சரி, இன்னொரு எக்ஸாம்பிளையும் நான் உங்களுக்கு சொல்கிறேனே, இன்னொரு எக்ஸாம்பிளையும் சொல்லுவோம். பழைய ஏற்பாட்டுக்கே போவோம் வாங்க. இதோட பார்ட் 1 வீடியோவில் நம்ம இதை குறித்து பார்த்தோம். அதே வசனத்தை நம்ம திரும்ப எடுப்போம். அதாவது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1 கொரிந்தியர் 10:2 வந்து நம்ம பார்க்கும்போது அங்கே என்ன பண்ணுறாங்க, மோசையோடு இணைந்து இருக்குமாறு மக்கள் என்ன பண்ணுறாங்க, அந்த அவர்கள் அனைவரும் மோசையோடு இணைந்திருக்கும்படி மேகத்தாலும் கடலாலும் திருமுழுக்கு பெற்றார்கள் அப்படின்னு பைபிளில் இருக்குப்பா. இந்த வசனத்துக்கு உண்டான அர்த்தம் சொல்லுங்கள் பார்ப்போம். அதாவது என்னென்னா, நீங்கள் சொல்கிறது போல் கடலால் திருமுழுக்கு பெற்றாருன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? இதே பழைய ஏற்பாட்டில் ஒரு நூலில் வந்து குறிப்பிடப்படுது, அவர்கள் கால் நனையாமல் வந்தாங்க அப்படின்னு பைபிளில் இருக்குது. நெகேமியாவில் 9:11 குறிப்பிடப்படுது, நீர் அவர்களுக்கு முன்பாக கடலை பிரித்ததினால் கடலின் நடுவாக கால் நனையாமல் நடந்தார்கள், வலுவான தண்ணீர்களிலே கல்லை போடுகிறது போல அவர்களை தொடர்ந்தவர்களை ஆழங்களிலே போட்டுவிட்டீர் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. இதில் பாருங்கள், கடலின் நடுவாக கால் நனையாமல் நடந்தார்கள். நெகேமியா 9:11 இப்படி தான் குறிப்பிடுது. அப்போ இங்கே என்ன குறிப்பிடப்படுது அப்படின்னா, மோசையோடு இணைந்து இருக்கும்படி மேகத்தாலும் கடலாலும் திருமுழுக்கு பெற்றார்கள்னு சொல்லும்போது, இல்லை கடல் என்ன அவங்க நீச்சல் அடித்து வந்தாங்களே, இல்லை அவங்க என்ன பண்ணாங்க, அந்த சோறு மாரி நிற்கிறதுல பூந்து வந்தாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க,
சரி, இப்படியே நீங்கள் நினைக்கிற மாரி கூட பூந்து பூந்து வராங்கன்னு அப்படின்னு நம்ம நினச்சிட்டோம். அப்படி இல்லை. கால் நனையாமல் வந்தார்கள், கால் நனையாமல் கடந்தாங்க. வெளியில் வரும்போது அவங்க காலில் ஒன்றும் ஈரமே கிடையாது. அடுத்தது பாருங்கள், மேகத்தால் திருமுழுக்கு பெற்றார்கள். மேகத்தால் திருமுழுக்கு எங்கே பெற்றார்கள்? மேகத்தால் திருமுழுக்கு பெற முடியுமா? என்ன மேகத்தால் திருமுழுக்கு பெறுறதுனா என்ன? மேகத்தில் பகலில் மேக தூணிலும் இரவில் நெருப்பு தூணிலும் இருந்தார் இல்லையா? அப்போ அந்த மேகத்திலேருந்து கடவுளுடைய பிரசன்னம், கடவுளுடைய அந்த வல்லமை நிரப்பி இருந்தது அவங்க கடவுளோட பிரசன்னத்திலேயே அந்த 40 வருஷமும் வாழ்ந்ததுனால தான் அவங்களுடைய சட்டை கிழியலை, அவங்களுடைய காலில் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலணிகள் இது பண்ணலை. அப்போ அந்த அளவுக்கு அவருடைய பிரசன்னத்தில் அவங்க இருந்தது தான் திருமுழுக்குன்னு குறிப்பிடப்படுது, மேகத்தாலும் தண்ணீராலும். இப்போ இன்றைக்கி நீங்களும் வந்து கிறிஸ்துவுக்குள்ளார தண்ணீரில் திருமுழுக்கு வாங்கும்போது அவருடைய பிரசன்னத்தினால நீங்கள் நிரப்பப்படுறீங்க, பரிசுத்த ஆவிக்குள்ளாக நீங்கள் நிரப்பப்படுறீங்க. பரிசுத்த ஆவி 2வது முறை வாங்குகிறோம், தூண்டுதலுக்குள்ளார வரீங்க, கடவுளின் பிரசன்னத்துக்குள்ளார, கடவுளுடைய பார்வைக்குள்ளார, அந்த மக்களுக்குள்ளார இப்போ நீங்கள் வந்துடுறீங்க. ஞானஸ்நானம் வாங்கும்போது, திருமுழுக்கு வாங்கும்போது என்ன நடக்குது அப்படின்னா, அந்த இஸ்ரேல் மக்களோட கூட்டத்துக்குள்ளார நீங்களும் வரீங்க. இஸ்ரேல்னால் என்னன்னு கேட்டிங்கன்னா, யாக்கோபின் பிள்ளைகள், இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகள் எல்லாரும் இஸ்ரேல் என அழைக்கப்படுகிறார்கள். இஸ்ரேல் நாட்டில் பிறந்தவங்க கிடையாது, பிறந்ததுனால மட்டும் கிடையாது. இஸ்ரேல் அப்படின்னு சொன்னால் நம்ம எல்லாருமே இஸ்ரேல் தான். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கிட்ட பிள்ளைகள் எல்லாருமே யாக்கோபின் பிள்ளைகள், ஆபிரகாமின் பிள்ளைகள், ஈசாக்கின் பிள்ளைகள், எல்லாத்துக்கும் மேலே நம்ம தகப்பனோட இயேசு கிறிஸ்துவோட பிள்ளைகள். அப்போ அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்குள்ளார, கூட்டமைப்புக்குள்ளார நம்ம வரோம். இந்த நிகழ்வு தான் வந்து ஞானஸ்நானம். மேகத்தினாலும் அவர்கள் என்ன பண்ணாங்க, கடலாலும் திருமுழுக்கு பெற்றார்கள். இப்போ இந்த விஷயம் புரிஞ்சிருக்கும். சரி, இன்னொரு காரியத்தையும் நம்ம பார்ப்போம் இதுக்கு எக்ஸாம்பிளாக. நோவாவோட பேழை இருந்த காலம், 1 பேதுரு 3வது அதிகாரம் 21வது வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே இருந்தவன் எவனுமே திருந்தலை. கடவுள் எவ்வளோ வாய்ப்பு கொடுத்து பார்த்தாரு, ஏனோக்கின் வழியாக கூட பேசி பார்த்தாரு. நோவாவும் பெரிய ஆள் தான், அவரும் எவ்வளோ பேசியிருப்பார், யாருமே திருந்தலை. எவ்வளோ பொறுமையாக இருந்து பார்த்தாரு, எவனுமே திருந்தலை. கடைசி கட்டத்தில் வந்து என்ன பண்ணுறாரு, தண்ணீரால் அழிக்கணுங்கிற முடிவுக்கு வரும்போது நோவாவை மட்டும் காப்பாற்றினார். 8 பேரை காப்பாற்றினார். அவரோட பிள்ளைகள், மருமக பிள்ளைகள், அப்புறம் புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் காப்பாற்றப்பட்டாங்க. இந்த 8 பேரை தவிர்த்து மற்ற யாருமே என்ன பண்ணல, காப்பாற்றப்படலை. இந்த நிகழ்வு ஒரு திருமுழுக்குன்னு 1 பேதுரு 3:21 குறிப்பிடுறாரு பேதுரு. நல்லா நினச்சி பாருங்கள், அந்த தண்ணிக்குள்ளார அவங்க ஏதாவது நனைஞ்சாங்களா? அந்த பேழைக்குள்ளார தானே இருந்தாங்க. அப்போ அவங்க ஒன்றும் மூழ்கி எழுந்திரிச்செல்லாம் வரலையே. அப்போ இதுலேருந்து என்ன நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, அந்த அழிவுக்குரிய அந்த இடத்துலேருந்து மீட்கப்படுற அந்த பேழைங்கிற மீட்கப்படுற அந்த ஆண்டவருடைய பிரசன்னத்துக்குள்ளார வர்றது தான் திருமுழுக்கு. அதனால் எனது அருமையான கிறிஸ்துவுக்குள்ளான சகோதர சகோதரிகளே, தந்தை தாய்மார்களே, நீங்கள் எல்லாருமே ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. திருமுழுக்குங்கிறது கிறிஸ்து இயேசுவோட நம்ம இணைங்கிறது, வாக்குறுதி அவருக்கு கொடுக்கறது, உடன்படிக்கை அவரோடு செஞ்சுக்கிற ஒரு உடன்படிக்கை தான். அவரோட பிரசன்னத்துக்குள்ளார நம்ம வர்றது தான் திருமுழுக்குங்கிறது. அதனால் நீங்கள் முழுகி எழுந்திருக்கிறது, தெளிக்கி எழுந்திருக்கிறது, எது வேணாலும் எடுத்துக்கோங்க. ஆனால் தண்ணீர் ரொம்ப முக்கியம்ப்பா. ஏன்னா தண்ணீராலும் தூயாவியாலும் சொல்லி தண்ணீர் அங்கே கொண்டு வந்துடுறாங்க. தண்ணீர் ரொம்ப முக்கியம். தண்ணீர் ஒரு சொட்டு தண்ணியாச்சும் இருக்கணும். தண்ணீரால் திருமுழுக்கு பெறணும். அது மூழ்கி எழுந்திருக்கிறதோ தெளிக்க எழுந்திருக்கிறதோ அது உங்களோட வசதி. ஆனால் பொதுவாக என்னென்னா, நம்ம இயேசு கிறிஸ்துவின் பெயரால் எடுக்கிறோங்கிறது தான் ரொம்ப முக்கியம். சில பேர் நாங்கள் கேள்விப்பட்டது உண்டு, இந்த சபையிலேருந்து அந்த சபைக்கு போனால் திரும்ப ஒரு முறை திருமுழுக்கு எடுக்கிறது. ஒரு மனுஷன் எத்தனை தடவை தான் திருமுழுக்கு எடுக்கிறது? இங்கே என்ன இயேசு கிறிஸ்துவின் பெயரால் திருமுழுக்கு எடுக்காமல் வேறு எந்த பெயரால் திருமுழுக்கு எடுத்தீங்க? அப்போ என்ன கான்செப்ட் இது? மனுஷன் ஒரு தடவை திருமுழுக்கு எடுத்தால் போதாதா? இயேசு கிறிஸ்துவின் பெயரால் திருமுழுக்கு கொடுக்கப்படுறீங்க. யாருக்கிட்ட வாங்குறீங்கிறது என்ன கணக்கு இருக்குது? பேதுருக்கிட்ட வாங்கினா என்ன, அந்தரியாட்ட வாங்கினா என்ன, பிலிப்புக்கிட்ட வாங்கினா என்ன, நத்தனியல்கிட்ட வாங்கினா என்ன? எங்கே வாங்கினாலும் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் திருமுழுக்கு பெறுறீங்க. சரியா? நான் யாரையும் குறைச்சே சொல்லலை. நீங்கள் எங்கே வாங்கினாலும் ஒரு தடவை திருமுழுக்கு வாங்கினா போதாதா? இது எல்லாருக்குமே பொதுவானது தான். அதனால்
இங்கே ஒரு தடவை வாங்குறதும் அங்கே ஒரு தடவை வாங்குறதும் ஏதோ ஒரு போட்டி மனப்பான்மையிலையும், அதெல்லாம் நம்ம கிறிஸ்தவர்களான இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளான நம்மளுக்கிட்ட அந்த காரியங்களெல்லாம் இருக்கக்கூடாது. சரிங்களா? நம்ம திருமுழுக்கின் வழியாக இயேசு கிறிஸ்துவுக்குள்ளார பிறக்கிறோம், மாதாவின் பிள்ளைகளாகிறோம். கட்டாயம் சொல்கிறோம், மாதாவின் பிள்ளைகளாகிறோம். சரிங்களா? பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க.